ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி டைம் வித் கௌசி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் கௌசல்யா ராஜன். இதுதான் சந்திரனை எரிக்கும் அக்னியின் கடைசி எபிசோட். வாங்க கதைக்குள்ள போகலாம். பெண்கள் கடத்தப்பட்டு ஒரு வாரம் ஆனது. ஒரு வாரமும் பெண்கள் அனைவரும் மயக்கத்திலே இருந்தனர். ஒவ்வொருவராக கண்களை திறக்க ஆரம்பித்தனர். வெகு நேரத்திற்கு பிறகு கண்களை திறந்தாள் சந்திரா. ஏதோ ஒரு குளத்தின் மேல் தொங்க விடப்பட்டிருந்தாள். ஆணிவேந்தன் மற்றும் எழில்வேந்தனை பார்த்து தர்மாவின் அம்மா, டேய் விடுங்கடா, நாங்க என்னடா பாவம் பண்ணோம், ஏண்டா இப்படி சித்திரவதை பண்றீங்க என்று அந்த குளத்தில் அருகே உள்ள தூண்களில் கட்டப்பட்டு இருந்தவர் கத்த, அடுத்து நடக்க போகும் கொடூர காட்சியை பார்வையாளராக 2 நாற்காலியில் இரு வேந்தன்களும் பாப்கார்னோடு அமர்ந்து சினிமா பார்ப்பதை போல் பார்க்க ரெடியானார்கள். சந்திராவின் கைகளை கலட்டிவிடப்பட அந்த குளத்தில் நடுவே விழுந்தாள். இடைவரை மட்டுமே இருக்கும் அந்த தண்ணீரில் தட்டு தடுமாறி எழுந்து பார்க்க தூக்கி வாரி போட்டது சந்திராவிற்கு. 4 திசைகளில் இருந்து பல முதலைகள் வெறி பிடித்தது போல தன் இரையான சந்திராவை பார்த்து வேக வேகமாக அந்த அனைத்து முதலைகளும் வர, சந்திராவிற்கு தன் உயிரை காக்கும் எண்ணம் இல்லாமல் நின்ற இடத்திலே அமர்ந்தாள். ஏய் சந்திரா, எழுந்து ஓடு, உன்னோட உயிரை காப்பாத்த எங்க கால்ல வந்து விழு, கதறு என்று ஆலிவேந்தன் கூச்சலிட, தான் அழுவதையும் கதறுவதையும் ரசித்து பார்க்கும் அவர்களை பார்த்து, அந்த மனித மிருகங்களிடம் சென்று உயிர் பிச்சை கேட்டு வாழ்வதை விட இந்த இடத்திலே என் உயிர் போகட்டும், அப்படி ஒன்றும் எனக்கு வாழ விருப்பமில்லை என்று கண்களை மூடி அமர்ந்து கொண்டாள். முதலைகள் சந்திராவை நோக்கி வேகமாய் வர ஆலியின் அம்மா மற்றும் விழி கதறிக்கொண்டு இருந்தனர். சட்டென்று சந்திரா தண்ணீரினுள் இழுக்கப்பட அந்த நீர் முழுவதும் சந்திராவின் ரத்தம் கலந்தது. அதை பார்த்த விழிக்கு அதிர்ச்சியில் முதுகு தண்டிலும் அடிவயிற்றிலும் சுர்ரென்று வலி ஏற்பட கால்களுக்கு இடையே நீர் ஊற்றியது. ஐயோ, பனிக்கூட உடைஞ்சிருச்சு போல. டேய் அறுக்குங்களா, எங்களை என்ன வேணாலும் பண்ணுடா, ஆனா இந்த புள்ளத்தாச்சி பொண்ணு விட்டுருங்கடா, உங்களை மாதிரி ரெட்ட கருவ சுமந்துட்டு இருக்காடா இந்த பொண்ணு, விட்டுருங்கடா என்று தர்மாவின் அம்மா வாய்விட்டு அழ, அண்ணா இவங்களை விட்டுருங்கண்ணா பிளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் என்று தவழ்ந்து கொண்டே ஆலிவேந்தனின் காலை பிடிக்க, ஓ ஆலி, உனக்கு ஏண்டா இந்த வேண்டாத வேலை, நீ சாக இன்னும் டைம் இருக்கு, அவ உயிருக்கு கெஞ்சுறத விட்டுட்டு உனக்காக உன்னோட உயிருக்காக நீ போராடு என்று ஓங்கி உதைக்க நிலை தடுமாறி கீழே விழுந்தாள் ஆலி. நெக்ஸ்ட் என்னோட பெரியம்மா என்று வேந்தன் கூற, டேய் வேணாண்டா, இந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மா விடாது, விட்டுடுங்கடா என்று ஆளின் அம்மா ஒரு புறம் கத்த, விழி பிரசவ வழியால் கதற ஆரம்பித்தாள். டேய் ஒரு நிமிஷம், அந்த கர்ப்பிணி பொண்ணை தூக்கி தண்ணியில போடுங்க, என் செல்லங்க பசியில ரொம்ப ஏங்கி போயிருக்கு, அந்த எலும்பி சந்திராவுக்கு 4 கிலோ கறி கூட இருக்காது, அது எப்படிடா என் செல்லங்களுக்கு பத்தோ, ஃப்ரெஷ்ஷான நியூ பார்ன் பேபிஸ்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் என்று அக்னியின் தங்கச்சி பூவிலியை தூக்கி அந்த குளத்தில் போட சொல்ல, பிள்ளை வழியால் அந்த இடத்தையே அதிரும் அளவிற்கு கதறினாள் விழி. விழியை தூக்கி குளத்தினுள் போட சென்ற அடியாட்கள் விழியை தொடும் அந்த வினாடி அந்த அடியால் சரிந்து விழுந்தான். என்னவென்று பார்ப்பதற்குள் படபடவென புல்லட் சவுண்ட் கேட்க அந்த இடம் முழுவதும் போர்க்களமானது. அக்னி மற்றும் தர்மா அவர்களின் ராணுவ படையுடன் களத்தில் இறங்கி கிடைக்கும் அத்தனை பேரையும் சுட்டு வீழ்த்த, வேந்தன் பிரதர்ஸோ, ப்ரோ இந்த கேமும் நல்லாதான் இருக்கு என்று ஆர்வமாய் பார்க்க ஆரம்பித்தனர். தர்மா பெண்களை காப்பாற்றி சேஃபான இடத்தில் பாதுகாப்பாக வைக்க பிரசவ வழியில் கதரும் தன் தங்கையை அக்னி தன் கைகளில் ஏந்தி கொண்டு ஆலியின் அம்மாவிடம் சேர்த்து பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு சிங்கம் என கர்ஜித்துக் கொண்டே அனைவரையும் சுட்டு வீழ்த்தினான். வாவ், வாட் அ ஹீரோ, நான் மட்டும் கேர்ளா இருந்தா கண்டிப்பா அக்னியை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன் என்று பேசிக்கொண்டே அங்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சினிமா பார்ப்பதை போல் பார்த்து கொண்டிருந்தனர் வேந்தன் பிரதர்ஸ். பேசிக்கொண்டிருந்த ஆலி வேந்தனை அக்னி சுட அவனுக்கு ஒன்றுமாகவில்லை. ஒருவேளை புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்க கூடும் என்று நடு நெற்றியில் குறிப்பார்த்து சுட அந்த புல்லட்களின் உடலில் பாய்ந்ததே தவிர அவர்களுக்கு ஒன்றுமே ஆகவில்லை. என்னாச்சு மச்சான், புல்லட் பட்டும் எப்படி இவங்க எழுந்து நின்று பேசுறாங்கன்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல? இருக்கணும், ஏன்னா அதுங்க 2 பேரும் எங்க உருவத்துல இருக்கிற ரோபோட்ஸ் என்று 5ஆம் மாடியில் நின்று கொண்டு விசில் அடிக்க
2-3 டிராகன் போன்ற விலங்குகளுடன் வேந்தன் பிரதர்ஸ் நிற்பதை அக்னி பார்த்தான். அக்னிக்கே ஒரு நிமிடம் பிரமிப்பாக தான் இருந்தது. எப்படி இப்படி ஒரு விலங்கை உருவாக்கினான் என்று அந்த மிருகத்தை பார்த்தான். அந்த மிருகத்தின் உருவத்தை எப்படிப்பட்ட கொடூர மிருகத்திடமும் ஒப்பிட முடியாது. அப்படிப்பட்ட கொடூரத்திற்கே உச்சமாக இருந்தது அந்த மிருகம். அக்னி தன் கண்ணை எடுத்து மேல் நிற்கும் வேந்தன்களை நோக்கி சுட, அதை தடுத்து தன் அரசனை காக்க தூண்களாய் நின்றது அந்த விலங்குகள். அக்னியின் புல்லட் அந்த மிருகத்தை ஒன்றுமே செய்யவில்லை. ஒரு புறம் விழி பிரசவ வலியால் கதற, மறுபுறமோ பெரும் போர் நடந்து கொண்டிருந்தது. ஒரு வழியாக விழிக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. வேந்தனின் அடியாட்கள் அனைவரும் சரிந்தனர். வேந்தன்களை நோக்கி அக்னி மற்றும் தர்மா தங்கள் படையுடன் மாடிக்கு செல்ல, அங்கு வேந்தன் பிரதர்ஸும் தங்களின் செல்ல பிராணிகளுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள். தங்கள் இடத்தில் புதிதாய் சிலர் இருப்பதை பார்த்து அந்த விலங்குகள் அந்த இடமே அதிருமாறு உரும்ப, அந்த மிருகத்தை போலவே 100 கணக்கான மிருகங்கள் அந்த பில்டிங்கை சுற்றி வந்து அவைகளும் உரும்பியது. அந்த காட்சிகளை பார்க்க கொடூரத்தின் உச்சம் என தோன்றியது அக்னிக்கு. என்ன மச்சான், இதை நீ எதிர்பார்க்கல? எனக்கு ஒண்ணு புரியல. எந்த தைரியத்துல உன்னோட நாய் படைகளோட என்னக்குள்ள வந்த? இப்ப பாரு, நீயும் உன்னோட ஆர்மி குரூப்பும் என்னோட பெட்ஸுக்கு இரையாக போறீங்க என்று வேந்தன் கூறுவதை கேட்ட அக்னி பலமாக சிரித்தான். அக்னி மட்டுமில்ல, அங்க இருந்த அனைத்து ஆர்மி வீரர்களும் சிரித்தனர். என்ன வேந்தா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி இவங்கனால சிரிக்க முடியுதுன்னு தோணுதா? நாங்க எல்லாம் நம்ம நடிகர் திலகத்தை ஃபாலோ பண்றவங்க. துன்பம் வரும் வேலையில சிரிங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அதான் எல்லாரும் சிரிக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாரையும் என்ன சொன்ன, நாய்ப்படையினா என்று சிங்கமாக உருமினான் அக்னி. எஸ், நாய்ப்படை தான். இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தன்னோட உயிரையே அர்ப்பணிச்ச நன்றியுள்ள நாய்ப்படை. உன்னோட செல்ல பிராணிய பார்த்து நாங்க எல்லாம் பயப்படுவோம்னு அண்ணன் தம்பி 2 பேரும் கனவு காண்டீங்க போல. இப்ப சொல்றேன், இங்க இருக்கிற யாரும் உன்னோட மிருகப்படைய பார்த்து பயப்பட மாட்டோம் என்று அக்னி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வானத்தில் பல ஹெலிகாப்டர்ஸ் பறக்க அதிலிருந்து ஸ்மோக்கி பாம்பு வீசப்பட்டது. அந்நேரத்தை பயன்படுத்தி ஆலை மற்றும் எழில் வேந்தனை பிடித்தனர் ஆர்மி குழு. அந்த இடம் முழுவதும் புகையாக இருக்க அந்த மிருகங்களுக்கு கண்கள் தெரியவில்லை. சற்று நேரத்தில் அங்குள்ள அனைத்து மிருகங்களும் மயங்கியது. ஏற்கனவே சேஃப்டிக்காக தயார் செய்து வைத்திருந்த அண்டர் கிரவுண்ட் அறைக்கு சென்றனர். அங்குதான் விழி தன் 2 குழந்தைகளுடன் இருக்க, உடன் ஆலியின் அம்மாவும் ஆலியும் இருந்தனர். அது மட்டுமல்லாமல் எழில் மற்றும் ஆலிவேந்தனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. குளத்தில் முதலைகளுக்கு இரையாகிய சந்திரா சில மருத்துவர்களுடன் மயங்கியபடி ஓர் மூலையில் இருந்தாள். அவளின் உடலில் இருந்து ஏதோ ஒரு திரவத்தை எடுத்து மிக வேகமாக ஆராய்ச்சியாளர்கள் மருந்தை தயாரித்துக் கொண்டிருந்தனர். அதை பார்த்த வேந்தன் சகோதரர்கள் அக்னியை பார்க்க, என்ன மச்சான்களா, ஒண்ணுமே புரியலையோ? நீ என்ன நினைச்ச? நீங்க போட்ட ஸ்கெட்ச் மூலமா எல்லாம் நடந்துச்சுன்னா? உங்க ஸ்கெட்ச போட வச்சவனே நான் தான்டா. அதுவும் இல்லாம இந்த இடத்த நாங்க எப்படி கண்டுபிடிச்சோம் அது உனக்கு தெரியணும்ல. என் பொண்டாட்டி கதறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இல்ல? அப்படிப்பட்ட என் பொண்டாட்டி தான் இந்த இடத்துக்கான சிக்னலவே எங்களுக்கு அனுப்பி வச்சா. புரியல? அவ தாலியில யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு டிராக்கிங் டிவைஸ செட் பண்ணி வச்சிருக்கேன். ஆபத்துண்ட உடனே என் பொண்டாட்டி எனக்கு சிக்னல் கொடுத்தா பாரு, பறந்து வந்துட்டோம் என்று அக்னி சந்திராவை பார்த்து கொண்டே சொல்ல, பழனியம்மா தங்கப்பாண்டின்ற கேரக்டரவே எல்லாரும் மறந்துட்டீங்கல்ல? அந்த கேரக்டர்ஸ் எங்க கிட்ட அப்ரூவ் ஆயிட்டாங்க. நீ பண்ண எல்லா தில்லாலங்கடி வேலையும் அதுக்கான ரிசல்ட்டையும் அவங்களே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட போதையில இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்து இப்ப நார்மல் மனுஷங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெத்த அம்மா அப்பாவே ரிசர்ச் பண்ண உன்னை கொல்ல சொல்லி எங்களை இங்க அமுச்சு வச்சாங்க. அது மட்டும் இல்ல இந்திரஜித்னு ஒரு கேரக்டரை உனக்கு ஞாபகம் இருக்கா? அதான்ப்பா உங்க கூட ஒட்டி பிறந்த 3வது ஆளு. லண்டன்ல உன்ன மாதிரி உன்னோட ஐடியில வாழ்ந்துட்டு இருக்கானே, அந்த மச்சான் தான். அவனும் இப்ப இங்கதான் இருக்கான் தெரியுமா என்று அக்னி கேட்டதும் ஆலிவேந்தனும் எழில் வேந்தனும் ஒருவரை ஒருவர் பார்க்க, என்ன எழில், கண்டுபிடிக்க முடியலையா? அவன் நம்மளை சுத்திதான் இருக்கான் என்று அக்னி சொல்ல, எழில்வேந்தன் தன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் பார்க்க,
அங்கு தர்மா மற்றும் தான் அவர்களின் உருவ ஒற்றுமையுடன் நின்றிருந்தான். தர்மா தன்னை எழில் பார்ப்பதை உணர்ந்தவன், டேய் நான் தர்மா தான், உங்களை மாதிரி பிறந்து படாத கஷ்டப்பட்டுட்டேன், உன்னோட தம்பி நான் இல்ல என்று சொல்ல மீண்டும் கழுகு பார்வையை தீவிரப்படுத்தினான். எழில், நீ நம்மளை சுத்தி தேடுறது வேஸ்ட், அவன் உன்னோட பக்கத்துலதான் இருக்கான் என்று ஆளி சொல்ல, டேய் ஏன் பக்கத்துல நீ தாண்டா இருக்க வேற என்று ஆளி திடுக்கிட்டு ஆளிவேந்தனை பார்க்க, ஆளிவேந்தனோ எழிலை பார்த்து சிரிக்க, என்ன அண்ணா கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று வாய்ஸ் டோனை மாத்தி பேச, என்னதான் கூட பிறந்தவனா இருந்தாலும் அவனை மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் என்று இந்திரஜித் எழிலை பார்த்து பேச, இந்திரஜித் என்று எழில் முணுமுணுக்க, மச்சான் கண்டுபிடிச்சிட்டான்டா என்று இதுவரை ஆளிவேந்தனாக இருந்த இந்திரஜித் அக்னியிடம் கேட்க, வாவ் என்று கைத்தட்டி கொண்டே, சூப்பர் எழில் மச்சான், இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்களே என்று நக்களுடன் எழிலை நோக்க, எழில் இந்திரஜித்தை பார்த்து, நீ இங்கனா? அப்போ லண்டன்ல? நேத்து கூட உன்னை நான் லண்டன்ல பார்த்தேன் என்று எழில் கேட்க, அதெல்லாம் உன்கிட்ட கத்துக்கிட்டதுதான். என்ன புரியலையா? நீங்க கண்டுபிடிச்ச ஹியூமன் ரோபோட் அததான் அங்க என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கு என்று இந்த எழிலை கலாய்க்க, ஆளிவேந்தனுங்க என்று இந்தரின் சட்டையை பிடிக்க வர ஓங்கி ஒரு உதைத்தான் இந்தர். அவன் செத்து 5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுடா எ டேஷ் என்று மீண்டும் உதைக்க, போதும் போதும் விடு சயின்டிஸ்ட், போய் உன்னோட வேலையை பாரு, அங்க டாக்டர்ஸ் எல்லாம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று லேபிற்கு அனுப்ப, அங்கு சந்திராவின் மூலமாக எடுக்கப்பட்ட ஒயிட் பிளட் செல்ஸ் மூலமாக இந்திரஜித் பல மாற்று மருந்துகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். அக்னி ஒரு சேரை எடுத்து எழிலின் முன் போட்டு அவனிடம் பேச ஆரம்பித்தான். இப்ப சொல்லு, இதுவரைக்கும் என்னெல்லாம் செஞ்ச என்று அக்னி கேட்க பதில் கூற ஆரம்பித்தான் எழில். எனக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருந்துச்சு, மத்தவங்க திட்டு வாங்குறது, அடி வாங்குறது, அவங்கள கொடுமைப்படுத்துறது, சித்திரவதைப்படுத்துறது, இதெல்லாம் பார்க்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து நானும் ஆளிவேந்தனும் ஒரு பிளான் போட்டோம், மக்களை எங்களுக்கு அடிமைப்படுத்தணும், அதாவது எங்க கிட்ட உயிர் பிச்சை கேட்டு கதறணும், அழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு சாகணும். அந்த மாதிரி ஒரு நார்மல் மனுஷனை மாத்துறதுக்கு MC-12 ஆல்கஹாலை கண்டுபிடிச்சோம். அது ஒன்றும் ஆல்கஹால் கிடையாது, பல நாடுகள்ல பர்ன் பண்ணப்பட்ட ஒரு ட்ரக். அந்த ட்ரக்கை உங்களோட லேண்ட்ல தான் நாங்க செய்ய ஆரம்பிச்சோம். அது நல்லாவும் போச்சு. மக்கள் எல்லாம் நாங்க நினைச்ச மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையே இல்லாம சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அதை பாக்குறதுல அவ்வளோ கிக்கு. அப்புறம் ஏதோ ஒரு நாய் அந்த MC-12 கம்ப்ளைண்ட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க ஸ்டாப் பண்ணல. நாடு முழுக்க தடை செய்யப்பட்ட ட்ரக்ஸ் லிஸ்டை எடுத்தோம். அதுல இருக்கிற எல்லா ட்ரக்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு போதைப் பொருளை உருவாக்கணும். விலங்குகளுக்கு சோதனை பண்றதை விட மனிதர்களுக்கு சோதனை செஞ்சா இன்னும் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆனி பீஸ்ட்னு ஆல்கஹால் ட்ரக்கை ரிலீஸ் பண்ணோம். செம்ம வரவேற்பு கொடுத்துச்சு. எங்க ஆசைப்படி எல்லாம் சரியா போயிட்டு இருந்துச்சு. மக்கள் எல்லாம் மிருகமா மாற ஆரம்பிச்சாங்க. என்னோட ஆல்கஹால் இல்லாம யாராலையும் இருக்கவே முடியல. அது எல்லாரையும் அடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒரே கல்லுல 2 மாங்காய் அடித்தோம். ஒரு பக்கம் அந்த பிராண்ட் எங்களுக்கு நிறைய காசு கொடுத்துச்சு. இங்க மட்டும் இல்ல, பல ஊர்லயும் பல நாடுகளையும் அதை நாங்க பிசினஸ் பண்ணோம். செம்ம வரவேற்பு. அதுல ஒரு 5 நாடு மட்டும் நான் பண்ணதை கண்டுபிடிச்சு அதை தடை பண்ணிட்டாங்க. அந்த நாட்டுக்கு என்னால போகவும் முடியாம போயிடுச்சு. அப்போதான் இந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சேன். யாருமே வராத ஒரு ஐலாண்ட். இந்த ஐலாண்ட்ல பல மிருகங்கள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சேன். அந்த மிருகங்கள் எல்லாத்தையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சேன். மக்கள் வாழ்ற ஊர்ல என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற மிருகங்களை விடணும். அதுக்கான ரிசர்ச் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் இந்த மிருகங்க கிட்ட இருந்து எடுத்த ஒரு லிக்விட் மூலமா புதுவிதமான பாய்சனஸ் ட்ரக்கை கண்டுபிடிச்சேன். அத உன்னோட பொண்டாட்டி உடம்புல சோதனை செஞ்சோம். பட் அவளோட உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கல. ரொம்ப வீக்கானாலே தவிர அவனால எங்களுக்கு எந்த யூஸ் இல்லாம போச்சு. அதே ரிசர்ச்சை வேற ஒரு ஆள் மேல பண்ணப்போ ஒர்க் அவுட் ஆச்சு. அப்பதான் சந்திரா உடம்ப தரோவா ஸ்டடி பண்ணேன். அவ பிளட்ல என்னோட ட்ரக் ரியாக்ட் ஆகவே இல்லை. என்னன்னு கண்டுபிடிக்கும் போதுதான் அவகிட்ட நேச்சுரலி ப்ரொடக்டிவ் பவர் இருக்கு. அவளுக்கு பிறக்கிற குழந்தையோட தொப்புள் கொடி மூலமா என்னோட ட்ரக்கை அழிக்க முடியும் அப்படின்றதையும் நான் கண்டுபிடிச்சேன். அதனாலதான் அவளை கொல்லவும் சொன்னேன்.
இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நெவர். என்னோட பெட்ஸ் உங்களை சும்மாவே விடாது என்று மிருகமாய் உரும்பினான் எழில். ஆட போ மச்சான், இப்போதைக்கு நீயே வெளியே போனாலும் அதுங்க உன்னை சும்மா விடாது என்று சொல்ல, சான்ஸே இல்ல. 7 இயர்ஸா அந்த மிருகங்களுக்கு நான் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நான் கண்டுபிடிச்ச ஸ்பெஷல் போதை மருந்துனால அவங்களுக்கு முழு நேர உணவா நான் கண்டுபிடிச்ச ஸ்பெஷல் போதை மருந்த அவங்களுக்கு முழு நேர உணவா கொடுத்திருக்கேன் என்று எழில் சொல்ல, டேய் உன்னோட கண்டுபிடிப்ப தீயில போட. நீ கண்டுபிடிச்ச அந்த மிருகங்களுக்கெல்லாம் கியூர் பண்றதுக்கான வேலை தான் வெளியே நடந்துட்டு இருக்கு. நம்ம தம்பி இந்தரும் கார்த்திக்கும் அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க என்று தர்மா கூற அதிர்ந்து பார்த்தான் எழில். அப்பொழுது கார்த்திக் அக்னியிடம் வந்து, சார், இந்த டோட்டல் ஐலாண்டுக்கும் ஸ்லீப்பிங் கேஸ் லீக் பண்ணியாச்சு. எல்லா மிருகங்களும் மயக்கத்துல இருக்கு. எப்ப வேணாலும் எந்திரிக்கலாம். எல்லா மிருகங்களுக்கும் மாத்து மருந்து கொடுத்தாச்சு. இன்னும் 1/2 hourல எந்திரிச்சிருவாங்க. இதுங்க எல்லாமே இங்கேதான் இருக்கணும். இதை தாண்டி வெளியே வரக்கூடாது. அப்படி வந்தா மக்களுக்கு ஆபத்து. அதுங்க எல்லாம் இன்னும் 1/2 மணி நேரத்துல கண் முழிச்சிரும். அதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா ரொம்ப ரிஸ்க். சோ நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் என்று கார்த்திக் சொல்ல, அக்னி அனைவருடனும் அங்கிருந்து கிளம்பினான். 10க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் இருக்க அதில் அனைவரும் ஏறி அமர்ந்தனர். எழிலும் அந்த ஹெலிகாப்டரில் ஏற போக, சார் எங்க வரீங்க? நீங்க கண்டுபிடிச்ச உங்க பெட்ஸ் தூக்கத்துல இருந்து எழுந்தா அவங்களதானே தேடும். சோ நீங்க எங்க கூட வரப்போறது இல்ல. ஒருவேளை எங்க கூட வந்தா உன் தம்பி ஆளிவந்தன தப்பிக்க விட்டு கொண்ட மாதிரி உன்னையும் கொள்ளுவேன். பட் பல பேர் உயிரோட விளையாடுன உனக்கு சாதாரணமா சாவு வரக்கூடாது. உன்னோட சாவ உன்னோட பெட்ஸே முடிவு பண்ணும். குட் பை. அக்னி அங்கிருந்து ஹெலிகாப்டரில் ஏற போக, எல்லா படங்களிலும் வருவதை போல் எழில் அக்னியின் பின் கொள்வதற்காக ஓடி வர, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் யூனிஃபார்மில் மாசாக ஒருவன் எழில் வேந்தனின் காலில் சுட கீழே விழுந்தான் எழில். அக்னி அந்த பிளாக் யூனிஃபார்ம் அணிந்தவனை பார்த்து, குட் ஜாப் டா என்று தோல் தட்டி சொல்ல, தேங்க்யூ மச்சான். இருவரும் தங்கள் குடும்ப நபர்கள் இருக்கும் ஹெலிகாப்டரில் ஏறி பறந்து சென்றனர். கீழே எழிலின் முன் அவன் வளர்த்த செல்ல பிராணிகள் தன் கொடூர பற்களை காட்டிக்கொண்டு நின்றன. அப்பொழுதுதான் உணர்ந்தான் எழில். அடுத்தவர்களின் பயத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவன் இன்று அவனின் பயத்தை பார்த்து கொடூர சிரிப்பை உதிர்த்து வேட்டையாடுவதற்காக காத்து கொண்டிருந்தது அந்த மிருகங்கள். எழில் வேந்தனின் அலறல் சத்தம் கேட்க ஹெலிகாப்டர் புறப்பட்டது. ஹெலிகாப்டரில் தன் 2 மருமகன்களையும் அக்னி கொஞ்சிக் கொண்டிருக்க பெண்கள் அனைவரும் அக்னி மற்றும் தர்மாவை முறைத்துக் கொண்டிருந்தனர். இது எல்லாமே உங்களோட பிளான் தானே என்பதை போல். இதில் சந்திரா அதிகப்படியான காயங்களினாலும் மருந்து கண்டுபிடிக்க ஒத்துழைத்ததாலும் மயக்கத்திலே இருந்தாள். சாரி லேடிஸ் என்று அக்னி சொல்ல, விழி அண்ணனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். உங்களோட நாட்டு தேவைக்கு நாங்க தான் கிடைச்சோமா? எங்களை விடு. அண்ணிய பாரு, பச்சை குழந்தை மாதிரி அவங்க நிலைய பாரு. அவங்கள பத்தி யோசிச்சியா என்று அக்னியின் கன்னங்களை பிடித்து சந்திராவை பார்க்க வைக்க, மனதினுள் தன் அவள் பட்ட கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவனாய் அதை மறைத்து கொண்டு மெல்ல சிரித்தான். குழந்தைகள் அழ 2 குழந்தைகளையும் விழியிடம் கொடுத்தான் அக்னி. விழி தன் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் புகட்ட ஆண்மார்கள் அனைவரும் பைலட் ரூமிற்கு சென்றனர். அங்கு ஒரே ஒரு உருவம் மட்டும் நின்று சப்பு கொட்டி குடிக்கும் அந்த குழந்தைகளை ரசித்துக் கொண்டிருந்தான். யாரோ தன்னை பார்ப்பது போல இருக்க விழி அந்த கருப்பு யூனிஃபார்ம் அணிந்திருந்தவனை பார்த்தாள். திடீரென்று விழி அவனை பார்த்து சப்பென்று அடித்தாள். அடியின் சத்தம் பைலட் அறை வரை கேட்க தர்மா அக்னி என்னவென்று பார்க்க கருப்பு உடை அணிந்திருந்தவனை அடித்து திட்டிக் கொண்டிருந்தாள். அறிவில்ல உனக்கு? குழந்தைங்க பால் குடிக்கிறத போய் இப்படியா பாப்ப? நீயும் ஒரு அம்மா கிட்ட இப்படித்தானே குடிச்சிருப்ப. உனக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல என்று விழி அவனை லெப்ட் அண்ட் ரைட் வாங்க, அக்னியை அந்த நபர் பாவமாய் பார்க்க, அங்க என்ன பார்வை என்று மீண்டும் அடிக்க போனவளை தடுத்து முத்தமிட ஆரம்பித்தான் அவன். இவன் திருந்தவே மாட்டான் என்று மீண்டும் பைலட் அறைக்கு செல்ல, ஆளி மற்றும் அவளின் அம்மா அதை கண்டு கொள்ளாமல் வேடிக்கை பார்க்க, அவனிடம் இருந்து தன் இதழை பிரிக்க முடியாமல் தோற்று போய் அவனிடமே சரணடைந்தாள் விழி. பிள்ளை பெற்ற களைப்பினாலோ என்னவோ அப்படியே அவனின் தோளில் சாய்ந்தாள். என்ன அதுக்குள்ள மயங்கிட்ட என்று கேட்டுக்கொண்டே தன் மாஸ்கை கலட்ட, ருத்ரா என்று தன் மயக்கத்தையும் துரத்திவிட்டு பாய்ந்து அணைத்தாள் விழி. அங்கு இருப்பது ருத்ரன் என்று அனைவருக்கும் தெரியும். முகம் முழுக்க முத்தமிட்டு அவனின் முகத்தருகே தன் முகத்தை வைத்து அழுது கொண்டே சிரித்தாள். சிரித்து கொண்டே அழுதாள். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி என்று நெற்றியில் முத்தமிட்டான் ருத்ரன். விழி மற்றும் சந்திரா கடத்தப்பட்ட அன்றே ருத்ரன் கண் விழித்தான்.
ருத்ரன் கடைசியாக தான் பார்த்த விஷயங்களை கூற ஆரம்பித்தான். தங்கப்பாண்டி பழனி அம்மாவிற்கு 3 மகன்கள் இருப்பதாகவும், கடைசி மகனான இந்திரஜித் சயின்டிஸ்ட் எனவும், அவனை ஆழிவேந்தனும் எழில்வேந்தனும் தங்கள் ஆராய்ச்சிக்கு உதவவில்லை என்பதால் ஒதுக்கிவிட்டனர் என்பதை தெரிந்து கொண்டான். அதே நேரம் அது மட்டுமில்லாமல் அந்த சீக்ரெட் அறையில் பல ஃபைல்ஸ்கள் இருந்தது. அந்த ஃபைல்ஸில் முழுக்க முழுக்க ட்ரக்ஸ் ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஃபைல்ஸ்கள் இருந்தது. அத்துடன் மாற்று மருந்துக்கான ஒரு ஃபைலும் இருந்தது. அதை அனைத்தையும் சேகரித்து அனுப்பும் நேரம்தான் ருத்ரன் தாக்கப்பட்டது. அவன் கண் விழித்த உடனே தான் அனுப்பிய ஃபைல்ஸை எடுத்து அக்னிக்கு அனுப்பினான். அடுத்தடுத்து அனைவரும் செய்த பிளானின் படி ஒரு வழியாக அனைவரையும் காப்பாற்றி தங்கள் வீட்டிற்கு வந்தனர். அடுத்த 1 மாதம் அக்னிக்கு நிற்க கூட நேரமில்லை. அந்த ட்ரக் கேஸை க்ளோஸ் செய்ய ப்ரொசீஜரில் இருந்தான். அடுத்த 2 மாதங்கள் ஆனது. தர்மன் மற்றும் சாவித்திரி திருமணம் நடந்தது. அடுத்தடுத்து கார்த்திக், காயத்ரி, சஞ்சு, ஆலி என மற்றவர்களின் திருமணமும் கோலாகலமாக நடந்தது. எபிலாக். 7 வருடங்களுக்கு பிறகு பிளாக் கலர் பென்ஸ் காரில் மிகவும் மாடலாகவும் ஸ்டைலாகவும் தன் ஹை ஹீல்ஸ் அதர சந்திரா இறங்கினாள். கருப்பு நிறத்தில் பேண்ட் மற்றும் ஒயிட் நிற ஷர்ட்டை அணிந்து யாரும் பார்த்தால் கம்பெனியின் முதலாளி என்ற முகத்தோற்றத்துடன் சந்திரா தன் அறைக்கு சென்றாள். சந்திரா நல்ல முறையில் பரீட்சை எழுதி 10th மற்றும் 12th பாஸ் பண்ணி BE, ME என்று சிவில் இன்ஜினியரிங் தேர்ந்தெடுத்து படித்து பட்டம் வாங்கி இப்பொழுது சந்திரா அண்ட் குரூப்ஸ் என்ற கம்பெனியின் CEO-வாக இருக்கிறார். சிறிய சிறிய வீடுகளில் இருந்து பெரிய மாளிகை வரை அனைத்து பில்டிங்ஸும் சிறப்பாக கட்டி கொடுத்தாள். அவளின் பிசினஸ் இப்பொழுது மிகவும் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. சஞ்சு தன் காதல் மனைவியுடன் டெல்லியில் செட்டில் ஆகிவிட்டான். அவனுக்கு முகிலன் என்ற ஆண் குழந்தையும் நறுமுகை என்ற பெண் குழந்தையும் இருக்கிறார்கள். அப்பா, கதவை திறப்பா, பாத்ரூம்ல என்னப்பா பண்ற என்று ருத்ரனின் இரட்டை வாரிசுகளான ராமன் மற்றும் லட்சுமணன் பாத்ரூமின் கதவை தட்டி கொண்டிருக்க, உள்ளே தன் மனைவியோடு குச்சி குச்சி ராக்கமா பொண்ணு வேணும் என்று பெண் குழந்தைக்காக வெளியிடம் சில்மிஷம் செய்து கொண்டிருந்தான். என்ன நேரத்துல அருண் பையன் எங்களை மாதிரியே உனக்கு ஆம்பளை பசங்க பிறக்கும்னு சொன்னானோ அதே மாதிரி பிறந்து உன் அண்ணங்க மாதிரியே என்னை கொஞ்ச நேரம் கூட என் பொண்டாட்டிக்கிட்ட விடவே மாட்டானுங்க. அடியேலி, இன்னைக்கு நைட்டு அவங்களை உன் அண்ணா அக்னி கிட்ட விட்டுரு. நைட்டு நம்ம பொன் குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம் என்று விழியின் இதழை நெருங்க கதவை உடையும் அளவிற்கு தட்டும் சத்தம் கேட்டது. டே கதவை உடைச்சிடாதீங்கடா என்று ருத்ரன் தன் மகன்களுடன் ஃபங்க்ஷனிற்கு தயாராகி கொண்டிருந்தனர். அக்னியின் வீடே விழா நடக்கும் இடத்தை போல ஜொலி ஜொலித்துக் கொண்டு இருந்தது. அப்பா, அம்மா இன்னும் வரல என்று உதட்டை பிதுக்கி அழ ஆரம்பித்தான் அக்னி சந்திராவின் வாரிசான ஆதி. ஓ செல்லம், அம்மா முக்கியமான மீட்டிங்ல இருக்காடா, சீக்கிரம் வந்துருவா. அம்மா வர்றதுக்குள்ள நாம ரெடி ஆகிடலாம் என்று இருவரும் ரெடியாக ஆரம்பித்தனர். அந்நேரம் சந்திரா ரூமிற்குள் வர ஆதியையும் அக்னியையும் பார்த்த சந்திராவிற்கோ இரு கண்கள் பத்தவில்லை. தன் அவனை அச்சில் வார்த்ததை போல தன் மகனும் இருக்க இருவரையும் திஷ்டி சுற்றி போட்டாள். போமா, நான் உன் பேச்சுக்கா என்று குட்டி ஆதி கோபப்பட, அச்சோ செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, புச்சுக்குட்டி, லட்டுக்குட்டி என்று தன் மகனை சமாதானம் செய்து, இப்போ என் செல்லக்குட்டிக்கு கோபம் போயிருச்சா என்று சந்திரா இன்னும் தன் ஆதியை கொஞ்ச, இதை பார்த்த அக்னிக்கோ வயிற்றில் நெருப்பை வைத்து எரித்தது போல் வயிறு எரிய ஆரம்பித்தது. ஏதோ கருகிற ஸ்மெல் தெரியல என்று சந்திரா அக்னியை பார்க்க, உன்னை இருடி, நைட்டு பாத்துக்கிறேன் என்று மூவரும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிவிட்டு, ஆதி நீ போய் சஞ்சு அருண் சித்தப்பா கூட விளையாடு, நான் இன்னும் 5 minutesல வந்துடுறேன், அம்மா கிட்ட ஒரு முக்கியமான டீலை பத்தி பேசணும் என்று சந்திராவை ஓரக்கண்ணால் பார்த்து கண்ணடிக்க, ஆதி சென்றவுடன் சந்திராவை இறுக கட்டி அணைத்தான். தன்னவளின் வளர்ச்சியை பார்த்து பெருமை கொண்டான். அக்னி தகிக்கும் குரலோடு, சந்திரா, இந்த ஆதி இப்ப என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டி, இப்ப பாரு விளையாடவான்னு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டான். நீயும் உன் கம்பெனிக்கே போயிடுற. நான் ரிட்டையர் ஆனாலும் தான் ஆன இந்த குட்டி ஆதி என்ன ரொம்ப பாடா படுத்துறான். அதனால அவன் கூட விளையாட நம்ம இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாமா என்று பெண்ணவளின் இதழ் உரச, பெண்ணவளோ சம்மதம் என்று தெரிவிக்க, அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு கட்டில் வேட்டையை முடித்துவிட்டு ஃபங்க்ஷனுக்கு அக்னியும் சந்திராவும் ரெடியாகி வர, வீட்டில் ஒரு ஈ காக்கா கூட இல்லை. அனைவரும் ஏற்கனவே மண்டபத்திற்கு சென்றுவிட அக்னியும் சந்திராவும் உடனே கிளம்பினர். சொந்தங்கள் சூழ அலங்கரிக்கப்பட்ட மேடையில் ஆண்மையை பொறாமைப்படும் அளவிற்கு பேரழகனாய் மாறி நின்ற த ஃபேமஸ் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அருணும் அவன் அருகே
அழகிய பிங்க் நிற லெஹங்காவை அணிந்து கொண்டு தேவதை என நின்றிருந்தாள் அள்ளிக்கொடி. அவர்களின் காதல் விஷயத்தை சந்திராவின் மூலமாக அக்னிக்கு தெரிவித்து இரு குடும்பமும் சம்பந்தம் பேசி இன்று திருமண நிச்சயதார்த்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அனைத்தும் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது. அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருந்தனர். பெண்கள் ஒரு புறமும் ஆண்கள் ஒரு புறமும் நிற்க தர்மா அக்னியவே குறுகுறுவென பார்த்தான். ஐயோ, இவன் ஏன் இப்படி பாக்குறான்? நம்ம முகத்துல ஏதோ இருக்கோ என்று அக்னி நினைக்கும் போதே தர்மா அக்னியிடம் சென்று, நானும் பல தடவை கேட்டுட்டேன், உங்க கண்ணத்துல அடிக்கடி இந்த பல்தடை எப்படி வருது என்று கேட்க, அட ராமா, ஐயோ மாமா, நீ எல்லாம் 2 குழந்தைகளுக்கு அப்பான்னு சொல்லிடாத என்று சஞ்சு சொல்ல அங்கு ஒரே சிரிப்பொலிதான் எழுந்தது. இருவரும் மகிழ்ச்சியாய் வாழ நாமும் வாழ்த்துவோம். வாழ்க்கையை துளைந்து விட்டது என்று நினைத்த சந்திராவிற்கு வசந்த காலத்தை உருவாக்கி கொடுத்தான் அக்னி. மறுநாள் அருணின் திருமணம் நின்று போனது. இதுவரை பார்த்த அருணிற்கும் அடுத்து வரும் கதையில் நாம் பார்க்கவிருக்கும் அருணிற்கும் பெரிய மாற்றமே இருக்கும். அருணின் குழந்தைத்தனம் மாறி இறுகி போன கல்லாக மாறினான். அப்படி அருணின் வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஏன் திருமணம் நின்றது என்று வெறுப்பில் தொடங்கி காதல் வரை என்ற கதையில் பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதையை கேட்டீங்களா? இது என்னுடைய முதல் ஆடியோ நாவல். இது என்னுடைய முதல் அனுபவமும் கூட. சந்திரனை எரிக்கும் அக்னி இந்த கதை இதோட முடியுது. அடுத்ததாக வெறுப்பில் தொடங்கி காதல் வரை என்ற கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். இதுவரை கதையை முழுவதுமாக கேட்ட அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதுவரை நீங்கள் கொடுத்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகவும் நன்றி. இது என்னுடைய முதல் அனுபவம். ஏதேனும் பிழை இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திரனை எரிக்கும் அக்னியின் கதையின் மூலமாக உங்களுடன் குரலாய் இணைந்திருந்தது நான் உங்கள் கௌசல்யா ராஜன். நன்றி.